சரி, இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்? ஓ அதுவா சொல்றேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குதிரை மேல எப்படி ஏறணும், எப்படி சவாரி செய்யணும் எல்லாமே சொல்றேன். அப்பதான் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் அவசியம் தானா? இதுதான் நம்ம குதிரை மேல வைப்போம். இது மேல் பகுதி, அப்புறம் இது கீழ் பகுதி. மேக்ஸிமம் என்ன சொல்ல வரானா, ஒரு காலை இங்க வைக்கணும், இன்னொரு காலை குதிரை மேல வைக்கணும்னு சொல்றான். எதையுமே புரியுற மாதிரி சொல்ல மாட்டான். புரிஞ்சிருச்சு, தேங்க்ஸ். புரிஞ்சதில்ல, அது போதும். இது 400 வருஷம் பழமையானது. சரி, நீங்க குதிரை மேல ஏறி சவாரி ஆரம்பிக்கலாம். வெயிட், ஃபர்ஸ்ட் டைம் குதிரையில ஏறீங்க, கண்டிப்பா இத வீடியோ எடுக்கணும். அப்படியே ஸ்டைலா நில்லு, பார்க்க சூப்பரா இருக்க. நான் ஒரு எதிர்கால வீராங்கனை என்பதனால இந்த குதிரை நான் என்ன சொன்னாலும் கேட்கும். பாத்தீங்களா, இங்க புதுசா யாரோ வந்திருக்காங்க. என்னம்மா இப்படி விழுந்திருக்க? சேத்து குளியலா? ஹே மேரி, என்ன உன் ஆளுங்க இப்படி இருக்காங்க? போட்டின்னு வந்தா நாங்க தான் ஜெயிப்போம். ஆமாமா. ஹே, உலகத்திலேயே சிறந்த ஹார்ஸ் ரைடிங் சாம்பியன் யாருன்னு தெரியுமா? நான் தான். ஆக்சுவலி நான் ஒன்னதான் போட்டோ எடுத்தேன், வேணும்னா பாரு எப்படி இருக்கு. அந்த படத்துல இருக்கிறது உன்ன மாதிரியா இருக்குப்பா. அசிங்கப்படுத்திட்டா. அவனுங்க எப்போதும் இப்படிதான். புது ஸ்கூல்ல இருந்து வரானுங்க. அந்த ஸ்கூல் இந்த ரோட்ல தான் இருக்கு. போட்டி வரப்போதில்ல, அதான் நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. நம்மளால அந்த பசங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எப்பவுமே அவங்க கிட்ட நாம தோத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் சொல்லாத. இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கலாம். 63 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷமாவது நாம ஜெயிக்க முயற்சி பண்ணலாம். அந்த பசங்களை தோக்கடிக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். பயப்படாதீங்க. செம்மையா விழுந்த. என்ன செபாஸ்டியன், எங்க தாவற? ஹாய் பாப்கார்ன், போய் விளையாடுங்க செல்லம். நான் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு பாபி. அந்த 18 அப்பப்பா இப்படிதான் டென்ஷன் ஆவாரு. சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு புரிஞ்சுது. ஆனா திறமையானவரு. 11 இயர்ஸ் கழிச்சு நிச்சயமா இந்த போட்டியில நம்மள ஜெயிக்க வைப்பாரு. அப்படின்னு நிறைய குதிரை வீரர்கள் இருப்பாங்களா? ஒரு காலத்துல இருந்தாங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா திறமசாலிகள் வரது குறைஞ்சுகிட்டே இருக்கு. என்ன, உன் குதிரையை நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டியா? நான் தான் சொன்னேனே, இவங்க எல்லாருமே சாம்பியன்ஸ். என்னமோ தெரியல, எனக்கு குழப்பமாவே இருக்கு. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுவா? இது ஃபெனியன். இது அருமையான குதிரை தான். இது வெர்ஜீனியா கோல்ட் கப்பா ஜெயிச்சிருக்கு. அப்புறம் அமெரிக்கால கூட இருந்திருக்கு. நீ சரியான குதிரையை தான் தேர்ந்தெடுத்திருக்க. அப்படிதான் நினைக்கிறேன். என்னது? வேணா இதை விடு. இந்த மாதிரி புடிச்ச ஆடு எவ்வளவு தைரியம் என்ன இப்படி பண்ணுவேன். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓ பான்பி, இங்க இருக்கியா? இது என் பிளாங்கெட்ட சாப்பிட